உலக மக்களே வணக்கம் சார். நம்ம உலகத்தில் ரோட்டில் மனிதர்கள் நடக்கக்கூடாது. ரோட்டில் மனிதர்கள் நடக்கக்கூடாதுண்டா ரோட்டு மேலே நடக்கக்கூடாது. ரோட்டை கிராஸ் பண்ணலாம், சரிங்களா? அந்த அளவுக்கு ரோட்டுக்கு பக்கத்தில் இடத்த உருவாக்கி கொடுங்க, சரிங்களா? ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு செங்கலை வைங்க. இந்த பக்கம் மனிதன் வந்தால் வண்டிக்காரன் அடித்தாலும் உங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாதுன்னு சொல்லிவிங்க, நியூஸில் சொல்லிடுங்க. உங்கள் பாதை எங்கே இருக்குது? ஓரமாக தான் போகணும். ரோட்டை கிராஸ் பண்ணலாம், ஆனால் ரோட்டில் நடக்கக்கூடாது என்ற ஒரு ரூல்ஸை போட்டு மக்கள் நடக்கிறதுக்கு ஓரமாக ரோட்டுக்கு பக்கத்தில் ஓரமாக வழி ஒதுக்கி கொடுங்க, சரிங்களா? இது மக்கள் மேலே குறை இல்லை, அரசு மேலே தான் குறை. ரோட்டிலே நடந்துக்கிட்டு இருந்தால் எப்படி மனுஷன் வண்டி ஓட்ட முடியும்? தப்பு இங்கே பண்ணிட்டு சோம்பேறித்தனமாக பூராத்தி பிரின்ட்டு வேலை செய்ய வக்கில்ல, உடம்புல தெம்பு இல்லை உங்களுக்கு. சொல்லுங்கள், ஓசிக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருந்தால் தான் ஓசிப்பீங்க. இந்த நேரமும் படுத்தே கிடந்தால் உங்களுக்கு எப்படி மண்டை மூளை வேலை செய்யும்? சொல்லுங்கள் சார். மக்களே, நல்ல சுறுசுறுப்பான முதலமைச்சர், சுறுசுறுப்பான பிரதமருக்கு ஓட்ட போடுங்க, சரிங்களா? பொழுதன்னைக்கு பெட்டில் படுத்துக்கிறதுக்கு பேஷண்ட்டுக்கு ஓட்ட போட்டால் எப்படி நாட்டில் வேலை நடக்கும்? சொல்லுங்கள். மக்கள் நடக்கிறதுக்கு பாதை வேணும், வாகனம் போகிறதுக்கு பாதை வேணும்ல. தேவையில்லாமல் உள்ளே வராங்க. இவங்க பின்னாடி ஆறு நடி சொன்ன மக்கள் என்ன செய்யுது? இங்கிட்டு போவோமா இங்கிட்டு போவோமான்னு தெரியாமல் அவங்க இங்கிட்டு போக, பைக்காரங்க இங்கிட்டு போக. இந்த பிரச்சனை தான் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. வண்டி வருதா, கிட்ட வந்தோடனே பைக்காரங்க இங்கிட்டு திருப்பேன், அவங்களும் இங்கிட்டே வருவாங்க. பைக்கார அங்கிட்டு திருப்பேன், இவங்களும் அங்கிட்டே போவாங்க. இப்படி நடக்குதா இல்லையா? எல்லா வாகன ஓட்டிக்கும் தெரியும், எல்லா மனுஷனுக்கும் தெரியும் இந்த மாதிரி நடக்குதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் சுறுசுறுப்பான முதலமைச்சர் தேடி கண்டுபிடிக்கணும், தேர்ந்தெடுக்கணும். சுறுசுறுப்பான பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். பேஷண்ட் பெட்டில் படுத்து கிடக்கிற முதலமைச்சர், பெட்டில் படுத்து கிடக்கிற பிரதமர்லாம் தேடக்கூடாது.